Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலை ரொம்பவே டிஃப்ரெண்டான கோதுமை மாவு உப்புமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாரிச்சில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம கடலைப்பருப்பு சேர்த்து செய்கிறதுனால உப்புமா சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கடலைப்பருப்பு பொன்னிறமாக மாறி வரட்டும். கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. 2 வரமிளகா அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்கல, வரமிளகா தான் சேர்த்து செய்கிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வந்துருச்சு. இப்போ அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த கப்புக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோமோ அதே கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு 1.5 கப் தண்ணி, இதுதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். நம்ம கோதுமை மாவில் நார்மலாக சப்பாத்தி பூரி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி உப்புமா மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம உப்புமாவுமே வெறும் ரவையிலேயே செஞ்சுருப்போம். கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா இதுவுமே கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கோதுமை மாவு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட போகிறோம். கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம மாவு சேர்த்து கலந்து விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விடுங்க. அப்போ நம்ம கலந்து விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை மாவு உப்புமா இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோதுமை மாவு உப்புமா இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு 1 கப் டீ கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.